என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்து அதை பயிற்சி எடுக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தை குறித்து மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லணும் அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மோடு என்னத்தை குறித்து பேச போகிறார்? விசுவாசம். சொல்லுங்க, என்னத்தை குறித்து? சவுண்டை என்னத்தை குறித்து? அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இயேசுவை விசுவாசிக்காதவன் குறைவு. எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இப்ப சமீபத்திலே எங்கட போன் வழியா நீங்க பாக்குறீங்க, ஒரு சாமியார், இந்தியாவிலே ஒரு பேமஸான ஒரு பெரிய சாமியார் என்ன இயேசுவை குறித்த பாடலை பாடுகிறார். பழைய ஒரு பாடல், தந்தானை துதிப்போமோ அல்லது ஏதோ ஒரு பாடல், நல்ல வடிவாய் பாடுகிறார். சாமியார் அவர் பட்டி அடித்திருக்கிறார், காவியுடைய உடுத்திருக்கிறார், இயேசுவை குறித்து பாட்டு பாடுகிறார். இன்னொரு சாமியார் ஆண்டவர் தான் உண்மையான சுகம் கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லுகிறார். இந்த உலகமே இயேசுவை விசுவாசிக்குது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கவில்லை. என்கிற விசுவாசம் அதிலே இருந்து மாறுபட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால் பிசாசுகளும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சமீபத்திலே தூர தேசத்திலே இருக்கிற ஒரு சகோதரனுக்கு இந்த பிசாசு பிரச்சனைக்காக நான் ஜெபிக்க வேண்டி வந்தது. ஆகவே ஜெபிச்சு கொண்டு திடீர்னு சொன்னாங்க, பேய் பிடிச்சிட்டு ஒரு ஜெபிச்சு விடுங்கன்னு சொல்லி யாரும் நம்பர் கொடுத்து எடுத்தாங்க. ஆகவே நான் இன்னொருவர் அந்த போனை வச்சிருந்தார். அப்ப நான் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க வழுக்கிட்டேன். ஜெபிக்க வழுக்கிட அந்த பேய் ஆட வழுக்கிட்டது. அந்த பேய் ஆட வழுக்கட்டும் அவன் சொல்றார், ஆடுதண்டார். நான் ஆடட்டும், நீ ஜெபத்தில் இருன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டு நான் சொன்னேன், தம்பி இப்ப நான் சொல்றத நீ சொல்லு என்று சொல்லி அந்த இன்னொரு தம்பிக்கு சொன்னேன். இன்னொரு ஆளுக்கு படிப்பிள்ளைக்கு ஆடுற பேய்க்கு நீ இப்படி சொல்லண்டே சரி என்று சொன்னேன். சொல்லப்போ இயேசுவின் நாமத்தினால, அவன் சொல்றான் இயேசுவின் நாமத்தினால பிசாசே வெளியே போ என்று நான் இங்க சொல்றேன். அவன் சொல்றான், இயேசுவின் நாமத்தினால உன்னை வெளியே போகட்டுமா, உன்னை வெளியே போகட்டுமா. எனக்கு நல்ல ஜெபத்துடன் சிரிப்பு வருது இந்த கிழமை. அப்ப நான் கேட்டது, அப்ப அந்த பேய் கேட்குது, யாரடா என்ன போக சொன்னது, யாரடா என்ன போக சொன்ன. அப்ப இவன் சொல்றான், லைன்ல பாசன் என்று சொல்றார், உன்னை போகட்டுமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு மாதிரி போயிட்டது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை பேய்களும் விசுவாசிக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன இந்த இடத்துக்கு கொண்டு போ, அங்க ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சாத்தான் நான் போவேன் என்று பிசாசுகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதனால? அதுக்கும் விசுவாசம் இருக்குது. அப்ப தேவனுங்கிற விசுவாசத்தை இந்த பிசாசுகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களோடையும் இருக்கிற விசுவாசம் மாதிரி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இல்லை. என்னிடத்திலும் உன்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என் இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் நான் ஜீவிப்பேன் என்கிறதான ஒரு உறுதியான விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னிட்ட எதிர்பார்க்கிறது உறுதியான விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. ஒரு 2-3 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசப்பா உங்கள்ட்ட உறுதியான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் என்னட்ட உன்னட்ட ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார் என்றால், நடக்குதோ நடக்கலையோ. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிடைக்குதோ கிடைக்கலையோ. ஆமென். சுகம் பெருகுதோ பெறலையோ. அல்லேலூயா. சந்தோஷம் பெருகுதோ பெறலையோ. ஆமென். உயர்த்துறாங்களோ தாழ்த்துறாங்களோ, சாகிறேனோ வாழ்கிறேனோ, என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன். அதுதான் உறுதியான 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 விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய எந்த பகுதியையும் மனுஷர் குழப்ப மாட்டார்கள். எந்த பகுதியை குழப்புவார் என்றால் விசுவாசத்தை தான் குழப்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீ இவ்வளவு நாள் சேர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது? நீ திருவிருந்து எடுத்தா அது நடக்கும் இது நடக்கும் என்றாங்களே, நீ திருவிருந்து எடுத்தும் உன் வீட்டில் பிரச்சனை போகலையே. இந்த சேர்ச்சுக்கு எவ்வளவு காசை கொடுக்கிற, எவ்வளவு வேலையை செய்கிற, உனக்கு என்ன நடந்தது? விசுவாசத்தை மனுஷர்கள் குழப்புவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் விசுவாசம் உறுதியாக நிற்க வேண்டும்.
அல்லேலூயா. அதுதான் யோபு சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாக அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கதை. ஒரு திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் கணவனும் மனைவியுமாக ஒரு கப்பல் பிரயாணம் சென்றார்கள். ஒரு கதை. கப்பல் பிரயாணம் செல்லும் பொழுது திடீரென்று நடுக்கடலில் கடல் கொந்தளிக்க தொடங்கிவிட்டது. காற்று வீசுது. இப்ப இந்த நேரம் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மணமகள், இந்த பெண்பிள்ளை என்ன செய்கிறாள்? அழுது கொண்டு மணமகனை கட்டிப்பிடிச்சு கொண்டு நிற்கிறாள். எல்லாரும் பயப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இந்த மணமகன் மாத்திரம் சந்தோஷமாய் ஒரு பயமும் இல்லாமல் நின்றான். இவள் பார்க்கிறாள், என்னடா கப்பல் ஓடுறவன் கூட ஒரு மாதிரி நடுங்கிறான், எனக்கெல்லாம் அழுக வருகுது, இது என்னடா முரட்டுத்தனமா குந்தி இருக்குது, ஏதோ கல்ல கட்டிட்டேனோ என்றுட்டு அவள் ஒரு கேள்வி கேட்டாள். என்னங்க அங்க சாக போறோம் போல கிடக்குது, உங்களுக்கு பயம் இல்லையா? அப்ப இந்த மணமகன் என்ன செய்ய பதில் சொல்லலையா? உடனே தன் பேக்கை எடுத்து அதுக்குள்ள ஒரு கத்தி இருந்துச்சு தான், கிறிஸ் கத்தி. அந்த கத்தி எடுத்து தொண்டைக்கு நேர வச்சான். தொண்டைக்கு நேர இவளுக்கு வைக்கும் பொழுது இவள் அதை தடுக்கவும் இல்லை, மறிக்கவும் இல்லை. இவள் பேசாம இருந்தான். அப்ப இந்த மணமகன் கேட்டானாம், இந்த கத்தி எடுத்து தொண்டையில நான் வைக்கும் பொழுது இந்த கத்திக்கு நீ பயப்படவில்லையா என்று கேட்டானாம். அப்பொழுது அவள் சொன்னாலாம், கத்தி என்றால் எனக்கு பயம்தான், ஆனால் கத்திய வச்சிருக்கிறது என்ற ஆசை கணவன், ஆகவே அவர் ஒரு நாளும் என்னை குத்த மாட்டார். அப்ப அந்த மணமகன் சொன்னானாம், எப்படி இந்த கத்திய வச்சிருக்கிற என்ன நீ நம்புகிறாயோ அத போல இந்த புயல்களையும் இந்த கடல்களையும் வைத்திருக்கிற என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், என் இயேசுவை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இது இப்பொழுது கொந்தளிக்கிறது, இது இப்பொழுது என்னை சாகடிக்க போகிறது போல இருக்குது. ஆனாலும் ஆண்டவற்ற கையில இது இருக்கிறபடியால் என்னை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் உறுதியான விசுவாசம், உறுதியான விசுவாசம். ஆமென். இது காய்ச்சல் மாறினால் விசுவாசம், காய்ச்சல் வந்தா விசுவாசம் இல்லை. காசு கிடைச்சா விசுவாசம், காசு கிடைக்காட்டி விசுவாசம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அதுல ஒரு பிள்ளை என்ன செய்யுது? 2 பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்க. நீங்க இப்ப வயசு போன தாயாக வீட்டுல தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வளவு இருக்குது. ஒரு பிள்ளை என்ன செய்கிறாள்? உங்கள்கிட்ட ஏதாவது வேண்டுதான் வீட்டை வருவாள். அம்மாட்ட ஏதாவது வேண்டோனும் வருகோணும் மட்டும் வீட்டை வராள். 2வது பிள்ளை இருக்கிறாள், வேண்டாளோ வேண்டலையோ ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டை வந்து, அண்ணி அம்மா சுகமா இருக்கிறியா, உங்களுக்கு ஒரு கோப்பை சோறை தந்து வீட்டை சுத்தப்படுத்தி அந்த பிள்ளை போய் வருகுது. ஒரு பிள்ளை வேண்டதுக்கு மட்டும் போய் வருகுது. இன்னொரு புள்ள வேண்டுதோ வேண்டலையோ அம்மாவை எப்பவும் வந்து அன்பா விசாரிக்குது. கடைசியா நீங்க சாகர நேரம் வருகிறது. அந்த சாகர நேரத்தில் உங்களுடைய வீட்டை யாருக்கு எழுதுவீங்க? யாருக்கு எழுதுவீங்க? மூத்த பிள்ளைங்க 2வது பிள்ளைங்க? மூத்தது மனசு வேற, 2வது மனசு ஓகே. இப்ப இப்படியே அந்த அம்மாவை ஆண்டவரா கொண்டு வாங்க, அதுல மூத்த புள்ளிய எங்களை கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து போறோம். இன்னொன்று உலகத்தில் இருக்குது, அது இயேசுவை எந்த சூழ்நிலையிலையும் நேசிக்குது. யாருக்கு பரலோகம் கிடைக்கும்? யாருக்கு? ஐயா, எந்த நேரம் சாப்பிட்டு கொண்டு இருந்தவனுக்கு பரலோகம் கொடுக்கல, எந்த நேரம் சம்பிரமமா வாழ்ந்தவனுக்கான பரலோகம் கொடுக்கல. கீழே விழுந்ததை பொறுக்கி சாப்பிட்டாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருந்த ஏழை லாசருவை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. விசுவாசம் உறுதியாக இருக்க வேணும். ஆமென்.
பாஸ்டர் பேசினால் என்ன, பாஸ்டர் பேசாமல் விட்டால் என்ன, பாஸ்டர் வீட்டை வந்தான வராம விட்டால் என்ன, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, என்னுடைய விசுவாச கப்பல் தடம் மாறக்கூடாது. ஆமென். வேதத்திலே உபத்திரவங்கள் வழியாக, பாடுகள் வழியாக அநேக தேவ பிள்ளைகள் போனார்கள். அதிலே தாவீது மிகவும் பிரச்சனைக்குள்ளாக. இங்க தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஆமென். அதே சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளிலே நடக்கிறேன், என்னுடைய பாதை மிகவும் சோதனையாக இருக்குது, என்னுடைய பாதை மிகவும் கஷ்டமா இருக்குது. ஆனால் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, 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 இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் உறுதியான விசுவாசம். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அந்த தாழ்ச்சி அடைவதில்லையில வர வேண்டிய சரியான தமிழ் என்ன தெரியுமா? தமிழ் மொழியில சரியாக அதை மொழிபெயர்த்தால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தேவை என்று எதுவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படித்தான் எனக்கு தேவை என்று எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆனா தாவீதுக்கு தேவை இல்லையா? தாவீதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையா? நிறைய இருந்துச்சு. ஆனா அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த தேவை இருக்குதுதான், இந்த தேவையை காட்டிலும் பெரிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஆகையினால் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரத்தில் வியாதி இருக்கலாம், ஆனால் என் பரிகாரி என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய உடலில் பெரிய துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 4 மாசம் ஆகிவிட்டது. இந்த 4 மாசத்துல ஒரு சில நாட்கள் தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், பல நாட்கள் நான் பட்டினியா இருந்தேன். ஆனாலும் எனக்கு தேவை என்று எதுவுமே இல்லை. என் கர்த்தர் மேய்ப்பார், என் கர்த்தர் மேய்ப்பார், என் கர்த்தர் என் மேய்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உறுதியான விசுவாசம். ஆமென். உறுதியான விசுவாசம். ஆமென். உறுதியான விசுவாசம். ஆமென். உறுதியான விசுவாசம். ஆமென். குறைவையும் விசுவாசத்தையும் வைத்தால் விசுவாசம் தான் தாழ போக வேண்டாம். பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியில எங்கட விசுவாசத்தை வச்சால் அந்த பிரச்சனை பஞ்சை போலவும், எங்கட விசுவாசம் இரும்பை போலவும், இரும்பை போலவும், இரும்பை போலவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஜதுசன் சொல்லுவியா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். ஜதுசன் சொல்லுவியா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். எனக்கு குறையண்டு எதுவுமே இல்லை, எனக்கு தேவையண்டு எதுவுமே இல்லை. என் பிள்ளையனுடைய திருமணத்துக்கு நான் 10 லட்சம் கொடுக்க வேணும், ஆனா என்னட்ட 1 லட்சமும் இல்லை. ஆனால் எனக்கு குறைவு வராது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு ஓடுறதுக்கு ஒரு சைக்கிள் இல்லை, ஆனால் எனக்கு குறையண்டு எதுவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன பாதையில் நடக்கிறேன்? மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பாதையில் பள்ளத்தாக்கு, அதெல்லாம் தாவீது போகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இதன் மத்தியிலும் கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் என்னை தேற்றிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மாமா ரக்கமரி அக்கரா லிபிதின மாமா சந்துன மாமரி அந்தரா. தேவ பிள்ளைகள் விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று எடுத்து வச்ச கால பின்னுக்கு வைக்க கூடாது, விசுவாசத்தை விட்டு தடுமாற கூடாது. ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அதான் இன்றைக்கு என்ன நாள்? என்ன நாள்? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த நாள். வெள்ளிக்கிழமை என்ன நாள்? மரித்த நாள். செத்துட்டா அப்ப செத்துட்டார், அப்ப செத்துட்டார். வெள்ளிக்கிழமை மண்டே போட்டுட்டார் ஏசப்பா.
மனுஷனை சும்மா விட்டாங்களா? கொண்டு வந்து கல்லறைக்குள்ள போட்டு எல்லாம் கல்லையெல்லாம் உருட்டி எல்லாம் சங்கிலி எல்லாம் போட்டுட்டு ஒரு 10-15 பேர் ஈட்டியோட நிக்கிறான். எத்தனை நாள்? ஓய் அல்லேலூயா. 3 நாள் தாண்டா என்ன அடக்க முடியும்? 3ஆம் நாள் நீ யார் இருந்தாலும் உடைச்சு கொண்டு ஆண்டவர் வெளியே வந்தார், உயிரோட வந்தார், ஜீவனோட வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத போல கிறிஸ்தன் நீங்க சந்திக்கிற பிரச்சனையும் 3 நாள் தான் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் இருக்குது. ஆமென். ஜெயம் இருக்குது. ஆமென். அப்படியே நாரி போக மாட்டேன், உயிர் தழுவேன். அல்லேலூயா. மீண்டு வருவேன். ஆமென். அற்புதங்களை காண்பேன். ஆமென். அதிசயங்களை காண்பேன். ஆமென். மறுபடியும் மீச முளைக்கும். அல்லேலூயா. மறுபடியும் தலைமயிர் வரும். அல்லேலூயா. மறுபடியும் இளமை வரும். ஆமென். மறுபடியும் ஆடைகள் வரும். ஆமென். மறுபடியும் சங்கிலி வரும். ஆமென். மோதிரம் வரும். ஆமென். வீடு வாசல் வரும். ஆமென். செல்வ செழிப்பு வரும். ஆமென். தூசித்த மனைவி மனம் திரும்புவார். அல்லேலூயா. பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கும். என் உறுதியான விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி வாழ வேண்டிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன சொல்லி தெரியுங்க? ஐயோ தின்னவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஐயோ வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, ஐயோ நிம்மதியும் இல்லை. கவுண்டு ஏன் ஐயா வாழ்க்கை வருத்த குருவி பீரங்கி வாசல கூடு கட்டினமா? ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கை வருத்த குருவி எங்க போய் கட்டிச்சுதான்? பீரங்கி வாசல். வந்து ஆலயத்துல கட்டினாலும் பரவாயில்ல, எங்க போய் கட்டிச்சது? இவ்வளவு வார்த்தையை கருவுல வாயுல பாடிக்கீங்க, இவ்வளவு ஏசப்பான பிரசனத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனா ஐயோ ஐயோ ஏன் தங்கராணி அம்மா அழுகிறீங்க? அவர் பேசி போட்டார். யார் பேசி போட்டார்? போனா போது தங்கராசா தானே பேசினவன், ஆறுட்ட புருஷன் தானே பேசுனது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷன் பேசினாலும் அப்பா கூட இருக்கிறார், அம்மா தகப்பன் கூட இருக்கிறார். உறுதியான விசுவாசம். இரவு குடும்ப ஜெபத்தை வை, வெள்ள நழும்பி பைபிளை படி. துன்பம் வருகிறா, பிரச்சனை வருகிறா, முழங்காலில இருந்து நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்று பாட்ட பாடு, பாட்ட பாடு, பாட்ட பாடு. சாத்தான் நீங்குவான். ஆமென். அழாத, கவலைப்படாத, விசுவாசத்தில் உறுதியாக இரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தேவை என்று எதுவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு என்று எதுவும் இல்லை. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41 ஒரு வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18:41. ஹல்லேலூயா. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3.5 வருஷம் மழை இல்ல, 3.5 வருஷம் பிரச்சனை. இப்ப ராஜாவுக்கு எலியா சொல்லுகிறான், இந்த 3.5 வருஷ பிரச்சனை மாறப்போகுது, நீ போய் சாப்பிடு. ஆமென். இன்றைக்கு எலியா ராஜாவுக்கு சொன்னது போல கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், உன் பிரச்சனை மாற போகிறது, சந்தோஷமா சபையை விட்டு நீ போ. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா போ. ஆமென். சந்தோஷமா போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா போய் தினேஷ் என்ன செய், கிறிஸ்தாக்கு ஷாட் போடு இல்ல, சந்தோஷமா போய் சாப்பிடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா போய் சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடாம சினுங்காத, சாப்பிடாம அழாத, சந்தோஷமா போ சாப்பிடு என்று சொல்லிட்டு எலியா என்ன செய்கிறான்? படியா அடுத்த வசனம். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, மலையின் மேல ஏறி, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிஞ்சு தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
பாருங்கள், ஊழியக்காரன் சொல்லிவிட்டா நீ போ உன் பிரச்சனையெல்லாம் மாறும் என்று சொல்லிட்டு ஊழியக்காரன் இப்ப என்னத்துல இருக்கிறார்? முழங்காலில். சொல்லுங்க, என்னத்துல நிக்கிறார்? முழங்காலில். ஆம்பளை சொல்லுங்க, என்னத்துல நிக்கிறார்? முழங்காலில். முழங்காவில் இல்ல, என்னத்துல? முழங்கால. முழங்கால் எப்படி இருக்கிற? நான் செய்ய ஆசை, ஆனாலும் வீட்டுலாம் செய்யலாம், இங்க செய்யலாம். ஆமே, அப்படியே முகம் எங்க படுகுது? முழங்கால. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல முஸ்லீம் என்னத்துல தெரியும் சொல்லுங்க? ஒரு நல்ல சோனிய என்னத்துல கண்டுபிடிக்கலாம்? இல்ல, சரியான முஸ்லிம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறவனை நெத்தியில கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏண்டா அவங்க மண்ணுல நெத்திய விட்டு விட்டு நெத்தியில ஒரு தடிப்பு இருக்கு, ஒரு காயம் இருக்கு. ஒரு உண்மையான ஆண்டவற்ற பிள்ளைய எங்க தெரியும்? முழங்கால. ஆமென் சொல்லுங்க. நிலா எங்க தெரியும்? ஏசப்பாட பிள்ளைக்கு எது அடையாளம்? ஆமென் சொல்லுங்க. முழங்கால் என்ன செய்ய வேணும்? தேவனும். அல்லேலூயா. முழங்கால் தேவனும். எங்க? ஆமென் காணல. இது பக்கல்லோ தேஞ்சு போட்டது. அது தெரியல என்ன செய்யணும்? எலியா என்ன செய்ய? முழங்கால இருக்கிறான். இருந்துட்டு தன் ஊழியக்காரன் அங்களை வச்சுட்டு சொல்றான், பாருடா வானத்தை பார், ஏதாவது தெரியுதா? இவன் போய் பார்த்துட்டு, சாந்தியக்கா என்ன பாருங்க, பிற பைபிள படிங்க. அவன் பார்த்துட்டு எலியா கேட்கிறான், டேய் எதுவும் தெரியுதா? பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒன்றையும் காணல. எத்தனை தரம்? 7 தரம். சரி, அந்த மலையில அவர் நடந்து போய் பார்த்துட்டு சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 7 தரம் எத்தனை நிமிஷம்? ஆக குறைஞ்சது அரை மணித்தியாலும் எலியா விசுவாசத்துல உறுதியா நிற்கிறார். ஆமென். முதலாம் தரம் அவருக்கு வருகிறது இல்ல, 2ஆம் தரம் வருகிறது அவருக்கு ஒன்றும் இல்ல, 3ஆம் தரம் வருகிறது ஒன்றும் இல்ல, 4ஆம் தரமும் ஒன்றும் இல்ல, 5ஆம் தரமும் ஒன்றும் இல்ல, 6ஆம் தரமும் ஒன்றும் இல்ல, 7ஆம் தரம் கையளவு மேகம், கையளவு மேகம், கையளவு மேகம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எலியா உறுதியாக தேவனை விசுவாசித்தார். ஆமென். நான் சொன்ன வார்த்தை நடக்கும். ஆமென். ஆமென். நான் சொன்னது நடக்கும். ஆமென். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஹalleluya. 7 தரம் அவர் உறுதியாக இருந்தார். ஆமென். வேதத்துல 3 பூரணத்துக்கு அடையாளம், 7 பரிபூரணத்துக்கு அடையாளம். ஆமென். காட்டுங்க 7 என்று காட்டுங்க. 7 கை விரல் காட்டுங்க, அப்பதான் கை விரல் சுருக்கலாம் போகும். 7 விரல் காட்டுங்க. 7 இப்படி தான் காட்டுங்க. 7 பரிபூரணம். பரிபூரணம் சொல்லுங்க. 7 பரிபூரணம். பரிபூரணம் 7 பரிபூரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா எவ்வளவாக கர்த்தருக்காக உறுதியாக நின்றார்? பரிபூரணமாய் உறுதியாக நின்றார். ஆமென். பதில் நீங்க சொல்ல வேணும். எலியா எவ்வளவாக கர்த்தருக்காக உறுதியா நின்றார்? பரிபூரணமாய் நின்றார். எவ்வளவாக உறுதியா நின்றார்? பரிபூரணமாய். சேவியர் எவ்வளவாக எலியா உறுதியாக நின்றார்? ஆமென் சொல்லுங்க. சுந்தரி டீச்சர் எவ்வளவாக நின்றார்? நாங்க எவ்வளவு காலம் நிற்போம்? 1 வருஷம். எவ்வளவு? 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம். சாகைக்களை பார்த்தா அதான் ஒரு பெரிய ஊழியக்காரன். அவர் நல்ல வல்லமையான ஊழியம், பெரிய சேர்ச்சல நிறைய ஆட்களை வச்சுட்டார். சாகுற நேரத்துல அவர் அளவெடுக்கிட்டாராம். என்னன்னு பார்த்தா ஐயோ பேனிக்குதுண்டாரா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேய துரத்தின ஊழியக்காரனை கொண்டு போக என்ன வந்து நிக்குது? பேய் வந்தது. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, என்ற வாழ்க்கையில இந்த பொல்லாத கடிச்சாத்தான நான் பார்க்கவே கூடாது. ஆமென். உங்க முகத்தை நான் பார்க்கணும். ஆமாப்பா, அதுதான் உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம். ஒன்றுமில்ல 7 தரம் ஒன்றுமில்ல, 7 தரம் பதில் இல்ல, 7 தரம் முயற்சி தோல்வி. ஆனால் முயற்சியின் விசுவாசத்தை எலியா கைவிடாதபடியா. இங்க பாருங்க, எலியா விசுவாச வீரனா இருந்தால் எலியாவுடைய ஊழியக்காரனும் அதே விசுவாசமா இருந்தான். ஆமென். எப்படி சொல்லுங்க அப்போ? அவ்வளவு பெரிய வானத்துல அவன் என்னத்தை கண்டான்? உள்ளங்கை மேகம். எந்த அளவு மேகம்? உள்ளங்கை மேகம். இந்த ஒரு மனுஷ கை அளவு கண்டுட்டான். இன்னைக்கு பாஸ்டர் ஜெபிக்கல விசுவாசம் உள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏதோ ஒன்று தொடுகுது பாஸ்டர். என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது. கையை தட்டு.
Hallelujah. ஒரு சின்ன அறிகுறி. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் முதல் என்ன அறிகுறியை காட்டுறார்? சின்ன அறிகுறி. என்ன அறிகுறி? சின்ன அறிகுறி. பட்பு வடிவா சொல்ல எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. என்ன அறிகுறி? சின்ன அறிகுறி. சவுண்டா சொல்லுங்க. என்ன அறிகுறி? சின்ன அறிகுறி. என்ன அறிகுறி? சின்ன அறிகுறி. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லுவா, டென்சி உங்க புருஷன் ரட்சிக்கப்பட போறான், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டென்சி நம்பிக்கையோட போகுது. அந்த நேரம் பார்த்து குலேந்திரன் ஏய் டென்சியோட விசுவாசம் அப்படியே புஷ்ஷுண்டு போயிடும். ஆனால் அதன் மத்தியில டென்சி சொல்லும், பாஸ்டர்கிட்ட சொல்ல போறேன். அந்த குலேந்திரன் சொல்லுவான், ஜெய் சொல்லிதாடடி, நான் இனி குடிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப டென்சி என்ன செய்யணும்? ஒரு சின்ன அறிகுறி தெரியுது. ஆமென். சின்ன அறிகுறி தெரியுது. அல்லேலூயா. இது பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது, பெரிய அடையாளத்தை கொண்டு வர போகுது. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். எப்படி விசுவாசி? உறுதியாக விசுவாசி. ஆமென். உறுதியாக விசுவாசி. ஆமென். முதல் செக் பண்ணைகளையும் கேன்சர் என்று சொல்லியிருக்கலாம், இரண்டாம் தரம் செக் பண்ணைகளையும் கேன்சர் என்று சொல்லியிருக்கலாம், மூன்றாம் தரம் சொல்லுங்க, நாலாம் தரம், அஞ்சாம் தரம், ஆறாம் தரம். ஆனால் ஏழாம் தரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்குது. அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இந்த பூமியில், கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானானே தனனா தானானே தானானே தனனா தானானே தானானே தனனா தானானே தானானே தனனா தானானே. ஹalleluya. ஹalleluya. பத்தனல ரெண்டக்கு மைரன் பெறலன்றோனே நான் சரியா கவலைப்பட்டேன். மேளத்துக்கு ஆக்கள் இல்லையாண்டு கிளிநொச்சிலிருந்து ஒரு படியை நான் விளக்கிட்டேன். பிறகு அவனுடைய சில காரியம் எனக்கு பிடிக்காத நிப்பாட்டி விட்டேன். ஆனால் இன்றைக்கு இவன் என்னட்டு வந்தவன் தெரியும், நல்லா அடிக்கிறான். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒன்று தேவையில்லை உதக்காணும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவற்ற கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு 5-6 நாள், 5-6 மாசம், 5-6 வருஷம் சில பிரச்சனைகள் எங்களுக்கு தோல்வியில தான் முடியும். பாஸ்டர் எவ்வளவத்தை சொன்னாலும் எங்களுக்கு சிலது சிக்கலாகத்தான் இருக்கும். ஆனா உன்ற மனசுக்குள்ள அந்த விசுவாசம் சொட்டு மாட்டம் காணாம, ஹalleluya, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். 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 இந்த இடத்துல சௌரி குமாரியை குறித்து நான் சொல்ல வேணும். ஆமென். அவங்க இப்போ எப்படிக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சரியான சிங்கள மட்டும் உங்களுக்கு தெரியும். அன்றாதபுரத்தில் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஜெகசோதி அம்மா விட்டு நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வந்தார். ஜெபம் முடிய அவர் அழுகிறார். அவர் கண்ணில் அழுகை வருகிறது. ஆனால் நான் சிங்களத்தில் ஒரு வார்த்தையை சொல்லலை. ஆனால் அந்த மகளை அந்த ஜெபம் தொட்டது. அதற்கு பிற்பாடு பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் விட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிச்சார். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவருடைய வயிற்றில் ஒரு பிரச்சனை என்று கிளிநொச்சியில் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னார். அவர் தன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வந்து, எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு நான் ஜெபக்கோட்டையில் இருந்தேன், அந்த கிளினிக் காட்டை கொண்டு வந்து கொச்ச சிங்கடத்தில் பாஸ்டர் ஆபரேஷன் ஏசு இருக்கிறார், கிளினிக் காட்டில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆபரேஷன் வேண்டாம். ஆனால் அந்த காட்டில் கையை வச்சு நானும் ஜபிச்சு, அவங்க ரெண்டும் ஜபிச்சாங்க. இன்றைக்கு எந்த ஆபரேஷனும் இல்லாமல் வெளிநாட்டில் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. முஸ்லிம் இதெல்லாம் வேலை செய்கிறான். நான் போன் எடுக்கும் பொழுதெல்லாம் பைய பக்தியோட மொட்டாக்கு போட்டு பைபிளை நெஞ்சில வச்சுக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான். ஒரு சிங்களமும் விளங்காது. ஆனால் மிகுந்த பயபக்தி. தேவ பிள்ளைகள், எங்களுடைய விசுவாசம் மலையை போல நிற்க வேண்டும். ஆமென். தளர்ந்து போக கூடாது. ஆமென். அசைஞ்சு போக கூடாது. ஆமென். யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காத ஆண்டவர் எங்களோடு கூடவே இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு விசுவாசிச்சு நீங்க வீட்டை போவீங்க. ஆனா வீட்டில் ஒரு பிரச்சனை காத்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்க தளர்ந்து போக கூடாது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எனக்கு குறையன்றி எதுவும். ஹalleluya. இன்னொரு பகுதியை வாசித்து முடிக்கிறேன்.
அது இந்த நேற்று இரவு வேளையிலே தேவன் இந்த வசனத்தை பேச வேணும் என்று என்னை பாரப்படுத்தினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியலின் புத்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியல் 37:1 வாசியுங்கள். நான் முடிக்கிற ஒரு 10 நிமிஷமா. எசேக்கியல் 37. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். எசேக்கியல் 37:1. வெளியே கொண்டு வந்து எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் பைபிளை பாக்கீங்க, பாஸ்டர் கவனிங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கத்தையும் சொல்றேன். எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறார்? செழிப்பான வயல்வெளிக்கு அல்ல, மனுஷர்கள் நிறைந்த இடத்திற்கு அல்ல, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு கொண்டு போனார்? சவுண்டா சொல்லுங்க. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. எந்த இடத்துக்கு கொண்டு போனார்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போய் ஆண்டவர் விட்டுட்டு அந்த இடத்தை காட்ட. அந்த இடம் எல்லாம் என்ன இருக்குது? எலும்புகள். எலும்பு கூடு இல்ல, எலும்புகள். கூடு கூட கடந்து விட்டது. எலும்புகள். அந்த எலும்புகள் எப்படி அதை என்ன செய்கிறார்? சுற்றி நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கவனிங்க, அந்த எலும்புல சொட்டும் ஈரம் இல்ல, அந்த எலும்புல சொட்டும் பசுமை இல்ல. என்னவா இருக்குது? காஞ்சு போய் இருக்குது. சொல்லுங்க, என்னவா இருக்குது? காஞ்சு போய். என்னவா இருக்குது? காஞ்சு போய். எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது? காஞ்சு போய் இருக்கலாம், உலர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர்களை நடக்க பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்துல கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தை வேளையில கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் பார்க்கிறான், அப்பா எலும்பெல்லாம் காஞ்சு போய் இருக்குதப்பா, வறண்டு போய் இருக்குதப்பா. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேட்கிறார் கேள்வி. 3வது வசனம் படிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அப்பா இந்த எலும்பு என்ன செய்யுமா? என்ன கேள்வி, என்ன கேள்வி, என்ன கேள்வி? எல்லாம் முடிஞ்சிட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் முடிஞ்சிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தாய் எனக்கு பிள்ளை இல்ல ஜெபிங்க கூட சொன்னாங்க, ஜெபிப்போம். ஆனால் அதே நேரம் அந்த தாய் வந்து சொல்றா, நான் ஆபரேஷன் என்ற வயிற்று கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு, அதனால இந்த கர்ப்பப்பையை வெட்டிட்டாங்க, எடுத்துட்டாங்க, எனக்கு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவோம். நீங்க ஜெபிப்பீங்களா? சொல்லுங்க. ஒன்றுமே பிரச்சனை, புள்ள பெறாத ஆள் வந்து கேட்ட நாங்க என்ன செய்வோம்? ஜெயிப்போம். கற்பத்தை திறவும் ஜெபிப்போம். இன்னொரு ஆள் வருகிறது, கற்பப்பை எடுத்துட்டாங்க, புள்ள வேணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்? அம்மா புள்ள உருவாகிற இடமே உனக்கு இல்ல, ஜெபிக்க இயலாது. ஆனா கர்த்தர் கேட்கிறார், உலர்ந்த எலும்பு உயிரடையுமா? ஆமென். கற்பப்பை இல்லாத இடத்துல கற்பப்பை உருவாகி அந்த கற்பப்பைக்குள்ள குழந்தை உருவாகும் என்று நீ நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அப்ப இந்த எசேக்கியேல் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது, எல்லாம் கருவாடா கிடக்குது, என்ற மனுஷி வருத்தக்காரியா போட்டாள், என்ற புருஷன் வேலை இல்லாத வெட்டியா போட்டது, இந்த நாய் திருந்தாது. அப்படித்தானே அவன் சொல்லியிருக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கிழடு திருந்தாதென்று தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனா எசேக்கியேல் என்ன சொல்லுகிறான்? அத படியா, வடியா படியா. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ அதை அறிவீர். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க, அப்பா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், உண்மையா காஞ்சு தான் இருக்குது, வறண்டு தான் இருக்குது, ஆனால் அப்பா உங்களால செய்ய முடியுமா? ஆமென். 2 கையை அசைச்சு சொல்லுங்க, இயேசுவே என்ற குடும்பத்துல அற்புதத்தை செய்ய உம்மால முடியுமாப்பா? நல்லா அசைச்சு அசைச்சு அறிக்கை செய்றீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே முடியும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் அற்புதங்களை உம்மால் முடியும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் படிக்க வைப்பாரா? படிக்க வைப்பாரா? நல்ல ஞானத்தை கொடுப்பாரா?
ஜெபராஜா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களால முடியும் அப்பா, உங்களால முடியும். ஆமென். இந்த வாழ்க்கை எல்லாரும் உதவாதன்னு சொல்லிட்டாங்க, இந்த வாழ்க்கையில நீ தரித்திரம்தான் என்று சொல்லிட்டாங்க, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவர். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதை படிங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, டேய் நீ விசுவாசம் பண்ணல சொன்னனே, இப்ப பிரசங்கம் பண்ணு. என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணடா? எலும்புகளுக்கு. பேய்க்கு பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, என்னத்துக்கு? எலும்புகளுக்கு. எலும்பு கூட்டுக்கு பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, மூஞ்சி அப்படியெல்லாம் கிடக்கு. இது என்னத்துக்கு? எலும்புகளுக்கு. அட எலும்புக்கு பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, இது உலர்ந்த எலும்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிச்சால், உனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் என்ற வார்த்தையை சொல்லு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு விசுவாசம் இருந்தா இன்றைக்கு உன்ற வீட்டுல ஆண்டவற்ற வசனத்தை சத்தமா படிச்சு அதை அறிக்கை செய்து அதை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? உறுதியான விசுவாசம் இருக்கா? கிட்னியில பைபிளை வச்சிட்டு சொல்லு, எனக்கு புது கிட்னி வருகிறது. ஆமென். ஆமென் சொல்லு. ஆமென். நம்பிக்கை இருக்குதா? நெஞ்சில கைய வச்சு சொல்லு, இதயத்தின் ஓட்டைகள் சரி செய்யப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மோட்டார் சைக்கிளை கைய வச்சு சொல்லு, இந்த மோட்டார் சைக்கிள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். உனக்கு நம்பிக்கை இருந்தால் எலும்ப பார்த்து கதை, எலும்ப பார்த்து பேசு. இப்ப எனக்கு 150 பேருக்கு மேல இருக்கிறீங்க. ஆமேன் வராட்டி எனக்கு பிரசங்கம் வராது. அல்லேலூயா வராட்டி எனக்கு அடுத்த வார்த்தை வராது. அதனால எனக்கு வடகாட்டில் பிரசங்கிக்க ஆசை. இந்த சிங்கத்தை கொண்டு எங்க வச்சிருக்கிறார்? எலும்புகளுக்கு. ஒரு ஆமேனும் வராது, ஒரு அல்லேலூயாம் வராது, ஏதோ ஆடுற மாதிரி எல்லாம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சு கொண்டு இருப்பீங்க, பின்னுக்கு புருஷன் வந்து அடிக்கிற மாதிரி தெரியும். ஆமென். ஆனாலும் ஒன்றும் செய்யலாது. நீ நல்லா வருவா, நீ நல்லா வருவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லி சொல்லி கொண்டு கேட்கலையே புள்ள குடிச்சு போட்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ற புள்ள நல்லா இருக்கும், என்ற புள்ள நல்லா இருக்கும் என்று சொல்ல சொல்லவே புள்ள என்னவோ போன்ல செய்து கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் உனக்கு உறுதியான விசுவாசம் இருந்தால், உறுதியான விசுவாசம் இருந்தால், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வசனம் 5 படியா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கிக்க சொல்றார், எலும்பே நீ என் எலும்பில்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எலும்பே, எலும்பே. நல்லா இருக்கு. சொல்லுங்க எலும்பே, எலும்பே. உங்களுக்கு கொஞ்சம் பக்கம் இருக்கா? சொல்லுங்க எலும்பே, 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 எலும்பே. ஏனி நீ எலும்பு இல்ல, ஏனி நீ எலும்பு இல்ல, நல்ல வடிவான ஆம்பளை, நீ நல்ல வடிவான ஆம்பளை. அதான் சொல்றேன். எலும்பே, எலும்பே என்ற வார்த்தையை கேள். அடுத்த வசனம் என்ன? நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. சொல்லுங்க எலும்பே, 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 எலும்பே. நரம்பு வரப்போகுது, நரம்பு வரப்போகுது. சொல்லுங்க எலும்பே, 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 எலும்பே. நரம்பு வரப்போகுது, நரம்பு வரப்போகுது. வருமா வராதா? விசுவாசம் இருக்கிறவனுக்கு வரும். ஆமென். விசுவாசம் இல்லாதவன் ஜெபிக்கல இருந்து இத்துமனையிலும் முறிஞ்சு போடும். அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், டேய் சொல்லு நரம்பு வரப்போகுது. அடுத்து என்ன சொல்றார்? உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. என்ன தூண்ட போறாரா? மாம்சத்தை. சொல்லுங்க எலும்பே, 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 எலும்பே. சத வரப்போகுது, சத வரப்போகுது. சில தசையணும். எலும்பே, 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 எலும்பே. தசை வரப்போகுது, தசை வரப்போகுது. அடுத்தது சொல்லுங்க எலும்பே, எலும்பே. என்னடா எலும்பே, எலும்பே. நீ போறடா. எலும்பே, எலும்பே, தோல் வரப்போகுது. எலும்பே, எலும்பே, மூச்சு வரப்போகுது, மூச்சு வரப்போகுது. அப்ப ஒரு லூசன் மாதிரி பிரசங்கிச்சு கொண்டு நிக்குது. என்ன நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, இங்கே ஒரு லூசன் நிக்கிறார். ஒரு நம்பிக்கை தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஒன்றும் நடக்கல. ஆனா நடக்கும்.
ஆமென். நடக்கும். ஆமென். குருடர் பார்ப்பார்கள். அல்லேலூயா. செவிடர் கேட்பார்கள். ஆமென். முடவர் நடப்பார்கள். ஆமென். ஊமையர் பேசுவார்கள். ஆமென். செத்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆமென். நாலா திசையும் கர்த்தருக்கு சொந்தமாய் ஆக்கப்படும். 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 ஆமென். ஐயா, உண்ட பேர்ஸை பார்த்து தயவு செய்து என்ன நக்கல் அடிக்காதீங்க. சொல்லுங்க, பேர்ஸே பேர்ஸே பேசு பேசு நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். எப்ப சொன்னீங்க? இது என்ன பார்த்து பேர்ஸ பார்த்து அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இடத்துல தான் பெறப்போகுதன்று நீ அறிக்கையிடு. விசுவாசத்துல. ஆமென். விசுவாசத்துல. ஆமென். விசுவாசத்துல. ஆமென். நரம்பு வரப்போகுது. அல்லேலூயா. தசை வரப்போகுது. அல்லேலூயா. தசைய மூட தோல் வரப்போகுது. ஆமென். தலைமயிர் வரப்போகுது. ஆமென். கண்ணிமை வரப்போகுது. ஆமென். மீச வரப்போகுது. ஆமென். தாடி வரப்போகுது. ஆமென். அதுக்கு பிறகு உடம்ப மூட உடுப்பு வரப்போகுது. அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன இந்த இசைக்கு என்ன செய்றார்? இதோட முடிக்க 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே. என்னடி புள்ள இப்படி படிக்கிற? கொஞ்சம் சவுண்டா படியாமா. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஓ ஓ ஓ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே. எனக்கு கட்டளையிட்டபடியே எலும்ப பார்த்து எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னேன். தீர்க்க தரிசனம் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். நீ போ. ஆமென். அறிக்கையிடு. ஆமென். முழங்காலில் நில்லு. ஆமென். கையை உயர்த்தி சொல்லு. ஆமென். நான் அற்புதத்தை செய்வேன். ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். படி. நான் தீர்க்க தரிசனம் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா. கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. இரைச்சல் இரைச்சல் இரைச்சல். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பள்ளத்தாக்குல ஐயா பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார். கண்ண மூடி பிரசங்கிச்சாரோ, ஜோன்சன் மாதிரி அப்படியே எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி பிரசங்கிச்சாரோ தெரியல. பிரசங்கிச்சு கொண்டிருக்கிற திடீர்னு சத்தம் கேக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இல்ல 12 மணி 2 மணிக்கு வந்து வெளியே ஜபிக்கல திடீர்னு கால் இல்லாத ஐட்டத்தின யோசனை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவள 10 11க்கு இந்த வெள்ளாங்குளத்தால வருவேன். அப்ப சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க, செம்மணியில போனாலாம் மோட்டார் சைக்கிள போனாலாம் திடீர்னு பின்னிக்கு இருந்த ஒரு ஆள் தட்டுமாம், திரும்பி பார்த்தா தலை இல்லாம ஒரு ஆள் இருக்குமா. அப்ப அந்த யோசனை வரும். அப்ப 10 11க்கு வெள்ளாங்குளத்துல வைக்கல திடீர்னு பின்னுக்கு திரும்பி பார்க்க வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்க சோத்திரம் சோத்திரம். அப்ப திடீரென்று என்ன வருகுது? தர்மராசன் ஓய் இரைச்சல் வருது. ஆனாலும் விசுவாசத்தை விடவில்லை. விசுவாசத்தை விடவில்லை. சில பிசாசுகள் இறையும் உங்களுக்கு விரோதமா. சில சாத்தான்கள் இறையும். கொஞ்சம் கொஞ்சமா முணுமுணுக்க, கொஞ்சம் கொஞ்சமா சீரு. ஆனாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். முதல் என்ன உண்டாயிட்டது? இரைச்சல். அடுத்தது அசைவு உண்டாகி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எலும்புக்கு நல்ல சவுண்ட் சொல்லுங்க. எலும்புக்கு எலும்புக்கு ஒருவன் விசுவாசத்தோட பிரசங்கிச்ச பொழுது தினேசு சொல்லல விசுவாசம் பெறணும் ஐயா. பிரசங்கிச்ச பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள ஓ சத்தம் உண்டாயிட்டது. அசைவு உண்டாயிட்டது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஒவ்வொரு எலும்பும் சொல்லுங்க, ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போட சேர்த்து கொண்டது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு இந்த மேடையில 1 2 3 4 5 பேர். இந்த 5 பேரும் செத்து எலும்பா போட்டோம். ஆமென். எலும்பா போன இந்த நாயல் பண்டியல் சாப்பிட்டு என்ற காலை கொண்டு அங்க வச்சுட்டு பாண்டிய காலை கொண்டு இங்க வச்சிருந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாம் மாறுபட்டு கீறுபட்டு கிடக்கு. சொல்லுங்க, மாறுபட்டு கீறுபட்டு எல்லாம் அலங்கோலமா கிடக்குது. தகப்பனும் தெரியல,
தகப்பனும் தெரியல, பிள்ளையும் தெரியல. பிள்ளையும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ நடக்குது. என்னமோ நடக்குது. ஆனாலும் தேவதாஸ் பாஸ்டர் ஒரு விசுவாசத்தோட பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குது? தன் எலும்போட சேர்ந்துச்சு. உடனே பாண்டியின் எலும்பு யோசிக்கல, தேவதாஸ் பாஸ்டர் பெரிய மாட்டு எலும்பு கால் எலும்பு வந்துட்டு இதை தூக்கி கொள்வோம் என்று யோசிக்கல. பாண்டியின் எலும்போடும் தேவதாசின் எலும்போடும் எப்படி இருந்திருக்கும் இவருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கொண்டு வந்து எலும்புக்கு முன்னுக்கு வச்சா பிரசங்கம் பண்ண விட்டா, பிரசங்கிச்ச பிறகு என்ன நடக்குது? இந்த எலும்பு ஒன்றோடு எழும்பி போகுதப்பா. இந்த எலும்பு இங்க பட்டாண்டு ஒரு மண்டியோடு வந்து எப்படி என்னடா. அல்லேலூயா. அதுதான் அற்புதம். ஆமென். அதுதான் அதிசயம். ஆமென். உன் கண்கள் காணும். ஆமென். உன் கண்கள் காணும். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல. ஆமென். என் கண்களே அற்புதத்தை, அதிசயத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள் உன் வீட்டில ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பதை உன் கண்கள் காணும். ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் செத்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்க. அப்படி சொல்லாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். செத்தாலும் திருந்த மாட்டீங்கன்னு சொல்லாங்க. நான் சாகிறதுக்குள்ள நீ திருந்துவ. ஆமென். நீ திருந்தத பார்த்துத்தான் நான் ஆண்டவர்கிட்ட போவேன். ஆமென். அப்படி சொல்ல வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்ற ஞானஸ்நானத்தை பார்த்துத்தான் நான் இயேசுப்பாட்ட போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற பிள்ளையின் திருமணத்தை பார்த்துத்தான் நான் ஆண்டவர்கிட்ட போவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் ஒரு ஊழியக்காரன் தன் மகளுக்கு திருமணம் பிக்ஸ் பண்ணிட்டார். திருமணம் பிக்ஸ் பண்றவர் 50 வயசு தாண்டினவர். நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கு சிங்கத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. அதன் மத்தியில் அவர் சொன்னாராம், இயேசுவே நாளைக்கு மட்டும் என் ஜீவனை வைத்துக்கொள்ளும், என் பிள்ளையின் திருமணத்தை நான் பார்க்க வேண்டும். நாளைக்கு சோதனையா திருமணத்தை நடத்தினார், முடித்தார். நாளன்றைக்கு அடுத்த நாள் கட்டில போய் கடந்துட்டு சொன்னாராம், ஓகே ஏசப்பா நான் வாரேன், ஒக்கமை விநாசக்காரண்டே உன. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு அற்புதம் ஆண்டவற்றை வழி நடத்துதார். அவ்வளவு அதிசயம். விசுவாசம். ஆமென். உறுதியான விசுவாசம். ஆமென். நான் பார்ப்பேன். ஆமென். எல்லாம் ஒன்றாவதை நான் பார்ப்பேன். ஆமென். இந்த வடகாடு சபை எழுப்புதல் அடைவதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் அந்நிய பாஷை பேசுவதை நான் பார்ப்பேன். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்க தரிசனம் சொல்வதை நான் பார்ப்பேன். ஆமென். ஒவ்வொரு விசுவாசி ஊழியம் செய்வதை நான் பார்ப்பேன். ஆமென். விசுவாசிகள் வீட்டில் திருமணத்தை நான் பார்ப்பேன். ஆமென். சந்தோஷமான காரியங்களை நான் பார்ப்பேன். வேற ஊழியக்காரன் அல்ல, என் கண்ணே அதை காணும். அசைவு உண்டாகி எல்லாம் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. 8 வசனம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காஞ்ச எலும்ப பார்த்தவர் உலகத்தின் படைப்பையே பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் காஞ்சதத்தானடா நீ பார்த்த, இப்ப படைப்பை எப்படி என்று பாரண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர், அவரால் ஆகாதது ஒன்றுமே. ஆமென். கடந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் காணுங்கள். ஆமென். காஞ்ச எலும்ப பார்த்தவனை கொண்டு போய் படைப்பையே பார்க்க வச்சார். பார்த்து கொண்டு நிற்கைகளே நரம்புகள் வருகுது, சதைகள் வருகுது, இரத்த நாளங்கள் வருகுது, உடம்புகள் உருவாகுது. அவ்வளவும் எழும்பி காலூன்றி நின்றது. அல்லேலூயா. காலூன்றி நின்றதை பார்த்து இப்ப கர்த்தர் சொல்றார், திருப்பொரு பிரசங்கம் பண்ணு, திருப்பொரு தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆவி போகட்டும் என்று சொன்னார். அவன் பிரசங்கிச்ச பொழுது ஆண்டவருடைய ஜீவன் அவர்கள் எல்லாருக்குள்ளும் வந்த பொழுது அவர்கள் உயிரடைந்து மகா சேனைகளாய் உலர்ந்த எலும்புகளை பார்த்தவனை கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு மாற்றினார் விசுவாசத்தினால. இன்றைக்கு நான் இந்த பிரசங்கத்தை ஒரு இடத்துல பிரசங்கிச்சேன். முடிஞ்ச வேட்பாடு நான் ஓடி வாரன், சேர்ச்சுக்கு போகணும், கடைசியா யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன் வாரன்.
ஒரு ஆள் வருகுது, ஒரு ஆளுக்கு ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்க. யாருக்கு? 6 தரம் கேன்சருக்கு மருந்து ஏத்தின ஆளுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் கேட்டேன், ஆண்டவரே கடைசி கேஸுகளை தடையா தாரீங்களே. ஆமென் சொல்லுங்க. சரின்னு அதுக்கு போய் ஜெபிச்சுட்டு வர இன்னொரு ஆம்பளை வந்து, பாஸ்டர் ஒரு நிமிஷம் பாஸ்டர், ஒருக்கா கை வச்சுட்டு போங்க, ஒரு நிமிஷம். நான் சொன்னேன், யாருக்கு ஐயா கை வைக்கணும்? வீட்டு அம்மம்மாவுக்கு. நானும் போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நொதனுக்கு கொண்டு போட்டு வந்து நிற்கிறோம்ட்டு. நான் ஒரு நம்பிக்கையோட அவனுக்கு கொஞ்சம் ஒரு இலகாத்திரமா இருக்குமான். அங்கே போனால் சாக கிடக்கிற கட்டை. ஆமென் சொல்லுங்க. ஆஸ்பத்திரி கட்டிலெல்லாம் போட்டு அவன் சொல்றான், சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறார். இன்றைக்கு பாஸ்டர் ஜெபிக்க போறார், அம்மம்மா சாப்பிட போறா. அல்லேலூயா. எனக்கு அவன் சொல்றான், எனக்கு இருந்தது ஜெபிக்குது. அல்லேலூயா. நான் சாகிறதுக்கெல்லாம் ஜெபிக்க வேணும், சாப்பிடுறதுக்கு. நானும் ஏதோ இந்த விசுவாசத்துல ஜெபிச்ச முடிய நான் சொல்ல முன்னுக்கு அவன் சொல்றான், அம்மம்மா இனி நீங்க சாப்பிட போறீங்க. உலர்ந்த எலும்புகள். ஆமென் சொல்லுங்க. முடிஞ்சு போகிற கதைகள், ஒன்றுமில்லாத வாழ்க்கைகள் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். வடகாட்டுக்கு எனக்கு கொடுத்த ஒவ்வொரு செல்வங்களும் அப்படித்தான். ஆனால் அவர்களை மகா சேனையாக கர்த்தர் எழுப்பி, ஆமென், இந்த மல்லாவிய, ஹalleluya, இந்த வன்னிய, ஆமென், கலக்கக்கூடிய, ஹalleluya, ஆசீர்வாதக்கப்பட்ட, ஆமென், ஒரு சபையாக, ஒரு விசுவாச கூட்டமாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த. ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.